Hi friends, welcome to Do Food Channel. இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே ஸ்வீட்டான ஒரு ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க் எப்படி பண்ணலாம்னு தான் फ्रेंड्स பார்க்க போறோம். ஆப்பிள் ஷேக். இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். ரொம்ப ஈஸி பண்றதுக்கு. சோ வாங்க இந்த டேஸ்டியான ஆப்பிள் ஷேக் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த ட்ரிங்க் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு சின்ன சைஸ் ஆப்பிள் நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி தோல்லாம் எடுத்துட்டு சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை இப்போ ஜாரில் சேர்த்துடலாம். இப்போ நான் சொல்கிற அளவு எல்லாமே 2 பேர் குடிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னா இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே நீங்கள் கூட்டிக்கோங்க. இப்போ இது கூட நான் 3 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்க போகிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். ஆப்பிளில் ஏற்கனவே கொஞ்சமாக சுகர் இருக்கும். உங்களுக்கு அதுவே போதுன்னா இது ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் எனக்கு சுகர் சேர்க்குறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட சேர்க்கலாம். அந்த டேஸ்ட்டு கூட சூப்பராக தான் இருக்கும். இப்போ சாக்லேட் பிஸ்கட் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். ஒரு ஆப்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 6 பிஸ்கட் வந்து கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி குட் டே சாக்லேட் பிஸ்கட் தான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் எந்த வெரைட்டி பிஸ்கட் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஹைட் அண்ட் சீக் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் சாக்லேட் ஃப்ளேவராக இருக்க எந்த பிஸ்கட் வேணால் யூஸ் பண்ணலாம். நார்மல் பிஸ்கட் யூஸ் பண்ணலாம். ஆனால் அது வந்து டேஸ்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற பிஸ்கட் வந்து சாக்லேட் ஃப்ளேவராக நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அப்போ டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதை இப்போ 2 உடச்சி போட்டுடலாம். நீங்கள் இந்த பிஸ்கட்டுக்கு பதிலாக நீங்கள் கொக்கோ பவுடர் கிடச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள். ஆனால் டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது கூட இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். அது கூடவே கொஞ்சம் நட்ஸ் சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த வெரைட்டி நட்ஸ் வேணால் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் கிட்டத்தட்ட 2 கப் அளவுக்கு பாலை நல்லா காய்ச்சி ஆற வச்சதுக்கப்புறம் ஃப்ரீசரில் ஒரு 30 மினிட்ஸ் போட்டு எடுத்துக்கிட்டேன். இது எதுக்குன்னா நல்லா வந்து இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டால் இந்த பால் வந்து ரொம்ப கட்டியாக கிடைக்கும். பார்த்திங்களா, இந்த மாதிரி கொஞ்சம் க்ரீமியாக நல்லா கட்டியாக கிடைக்கும். இந்த மாதிரி பால் சேர்க்கும் போது இந்த ஆப்பிள் ஷேக் வந்து ரொம்ப நம்மளுக்கு க்ரீமி டெக்ஸ்சர் கிடைக்கும். சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதுக்கு தான் இப்போ பாலை வந்து கொஞ்சமாக இதில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுக்கணும். அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு க்ரீமி லேயர் மேலே இருக்கும். அதை ஒரு ஸ்பூனை வச்சு ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கோங்க. இது எதுக்குன்னா லாஸ்ட்டாக நம்ம கப்பில் சர்வ் பண்ணும்போது இது எல்லாத்தையும் அந்த கப்பில் மேலே உள்ள லேயரில் போட்டால் சூப்பராக இருக்கும். நான் எனக்கு இந்த கப்பில் தான் இந்த ஆப்பிள் ஷேக் பண்ண போகிறேன். ஸோ அதில் கொஞ்சம் ஐஸ் க்யூப் ஃபஸ்ட் சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு வந்து சில்னஸ் இல்லாமல் குடிக்கணும் அப்படின்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நல்லா கூலாக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஐஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க. சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த ஆப்பிள் பிஸ்கட் மிக்சரை இதில் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இந்த மாதிரி இதில் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச அந்த க்ரீமி லேயர் இருக்குல்ல, அதை இதில் ஒரு 2 ஸ்பூன் இதில் சேர்த்துடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்படி சேர்த்துக்கிட்டா. அது கூடவே நம்ம அரைக்கும் போது சேர்த்த பிஸ்கட் அதே பிஸ்கட் ஃப்ளேவரை நான் அதுலேருந்து ஒரு பிஸ்கட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி இதில் மேலே கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியான ஆப்பிள் ஷேக் ரெடி ஆயாச்சு. ஈஸியாக பண்ணிடலாம். வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம டூ ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் கொடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.